ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம டே 7ல் வந்துட்டோம். ஸோ டே 7ல் பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹீட் அப்படிங்கிறது வெப்பவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்கே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகும் அப்படின்னா 2 இடத்துல கவர் ஆகும். ஒன்று 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்லையும் 10th ஸ்டாண்டர்ட்லையும் கவர் ஆகும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஹீட் அப்படின்னும் 10th ஸ்டாண்டர்டில் தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கும் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ தமிழ் வெர்ஷன் பாருங்கள். ஸோ தமிழ் புக்கில் படிக்கக்கூடியவங்க வெப்பம், வெப்பம் அல்லது வெப்பவியல் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் வெப்பம் அப்படிங்கிறோம். 10ஆம் வகுப்புல வெப்ப இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிட்டை கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் கூடிய வெப்பம் அப்படிங்கிற யூனிட்டுக்கு வரோம். ஸோ அதில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது அறிமுகம். இந்த யூனிட்ல என்னென்னலாம் பார்க்க போறோம், எதெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ஹீட், வெப்பத்தோட விளைவுகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வெப்பத்தோட விளைவுகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் ரயில் தண்டவாளத்தில் இருக்கும் இடைவெளி. ஸோ ரயில் தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 தண்டவாளத்தை இடையில இருக்கிறப்ப சில இடைவெளி விட்டுருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹீட் அதிகமாகிறப்ப என்ன ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆகும், மெட்டீரியல் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அப்போ மெட்டீரியல் எக்ஸ்பெண்ட் ஆகிறப்ப தண்டவாளத்தில் அந்த கேப் கரெக்டாக ஃபில் ஆகிடும். கேப் விடாமல் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், தண்டவாளம் பெண்ட் ஆகிடும். அப்போ ட்ரெயின் போகிறப்ப அதில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு கொஸ்டின் இதுலேருந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா தண்டவாளத்தில் கேப் விடுறதுக்கான காரணம் என்ன, கேப் இன் ரயில்வே ட்ராக்ல விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், வெப்பம் பரவுதல் பாருங்க. கூலர் சரௌண்டிங், வார்மர் சரௌண்டிங். ஸோ கூல் வந்து எப்படி சரௌண்டிங் ஆகுது, அதே மாதிரி வெப்பமான சூழலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நார்மலாக காஃபி இருக்கிறப்ப காஃபி வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், என்விரான்மெண்டல் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ என்விரான்மெண்டல் டெம்பரேச்சரை விட நம்ம யூஸ் பண்ணுற காஃபியோ டீயோ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஹீட் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு தான் போகும். அப்போ எங்கே போகும், காஃபி டீ, நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா டீலேருந்து டெம்பரேச்சர் எங்கே ஆகும், வெப்பம் வந்து என்விரான்மெண்டல் நோக்கி போகும். இதுவே ஐஸ்கிரீம் எடுத்துங்க, ஐஸ்கிரீமோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். அப்போ ஹீட் என்ன ஆகும், வெளியிலேருந்து ஐஸ்கிரீமுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஐஸ்கிரீம் உருவ ஆரம்பிச்சிடும். அதான் இங்கே டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க. கூலர் சரௌண்டிங்ல என்ன ஆகும், வார்மர் சரௌண்டிங்ல என்ன ஆகும் அப்படிங்கிறதோட டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த புக்ல உங்களுக்கு டெஃபினேஷன், அந்த டீடைலான வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுங்க. அதுக்கப்புறம் டூ இன் அ ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சில நேரங்களில் நாய் தனது நாக்கை வெளியே தொங்க வைத்துக் கொண்டே சுவாசிப்பதை பார்த்திருப்பீர்கள். அப்போது சுவாசிக்கும் போது அதன் நாக்கிலிருந்து ஈரப்பதம் திரவமாக மாறி பின் ஆவியாகிவிடும். திரவ நிலை வாயு நிலைக்கு மாற வெப்பாற்றல் தேவைப்படும். இந்த வெப்பாற்றல் நாயின் நாக்கில் இருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு நாய் தன் நாக்கில் இருக்கும் தன் வெப்பத்தை வெளியேறி தன்னை குளிர்வித்துக் கொள்கிறது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்மர் சீசனில் வந்து நாய் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை வெளியில் தொங்க விட்டுட்டு இருக்கும், இறைப்பாகும். அதில் வந்து நாக்கில் வந்து நிறைய நீர்த்துளிகள் வெளிவரும். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வெப்பத்தை வந்து வெளியேற்றுது. ஸோ இது வந்து ஒரு வெப்பத்தின் காரணமாக பண்ணுது. when a dog keeps out in tongue and breathe hard, the moisture and the tongue turn into water, it evaporates. Since the heat energy is needed to turn liquid into gas. ஸோ நாக்கில் ஏற்படுத்துகிற அந்த நீர்த்துளிகள் வந்து ஆவியாகிறதுக்கு ஹீட் தேவை. அந்த ஹீட் எதுலேருந்து எடுத்துக்கிது, தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை எடுத்து அதை வந்து ஆவியாக்குது. இதனால அதோட நாய்க்கு வந்து என்ன ஆகுது, உடலோட வெப்பம் வந்து குறையுது. ஸோ இந்த டியூ நோ ஃபேக்ட் நோட் பண்ணிங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் கேட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெப்பம் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டக்ஷன் பாருங்க, வெப்ப கடத்தல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளோ சார்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. வெப்பநிலை வேறுபாடு பொருட்களிடையே நடைபெறும். உலோகங்கள் மிகச் சிறந்த வெப்ப கடத்திகளாகும். திரவ மற்றும் வாயுக்கள் குறைவாக வெப்பத்தை கடத்தும். பொருளின் பரப்பு அதிகமாகும் போது வெப்ப கடத்தல் அதிகமாகும். வெப்ப கடத்தல் ஒரு பொதுவாக மெதுவான செயல்முறையாகும். ஸோ வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது ஒரே மெட்டீரியல் நடக்கக்கூடியது. வெப்ப சலனம் அப்படிங்கிறது 2 மீடியத்தில் நடக்கக்கூடியது. ஸோ ஏருக்கும், அதாவது லிக்யூடுக்கும் கேஸுக்கும் நடக்கலாம், இல்லைன்னா சாலிடுக்கும் லிக்யூட், இது மாதிரி ஏதாவது ஒரு மீடியம் கண்டிப்பாக இருக்கும். 2 மீடியத்துக்கு இடையில நடக்கக்கூடியதுக்கு பேர் வெப்ப சலனம், கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்க்கையில் இப்போ வெப்ப சலனம் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாருங்க. ஹாட் ஏர் பலூன், சூடான காற்று பலூன்கள், அப்புறம் நிலக்காற்றும் கடல் காற்றும். ஸோ நிழல் காற்றும் கடல் காற்றும் வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக போய் பார்த்தீங்கன்னா கூலான காற்று அடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து வெப்ப சலனம், கன்வெக்ஷன் தான். ஸோ வெப்பம் வந்து என்ன ஆகுது, நீர் வந்து ஹீட்டை வெளில எடுத்துக்கிட்டு ஆவியாகுது. அதனால சரௌண்டிங்ல நிலம் வந்து கூலாகுது. அதுவே டே லைட்ல பார்த்தீங்கன்னா நிலம் வந்து ஹாட்டாக இருக்கும், வாட்டர் வந்து கூலாக இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி ஏற்படும். இது வந்து கன்வெக்ஷனோட அப்ளிகேஷன் டெய்லி லைஃப்ல. அப்புறம் ரேடியேஷன், 3வது டைப் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் அப்படிங்கிறது எதுல, இந்த சன்லைட்லேருந்து நமக்கு டைரக்டா ரே வருது. எந்த ஒரு மீடியமும் இல்லாமல் டைரக்டா ஹீட் ஆகிறதுக்கு பேர் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்ப கதிர்வீச்சு.
ஸோ அதில் ஒரு டூயினோ ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. விறகு அடுப்பை பயன்படுத்தும் போது வெப்பம் பரவும் 3 வழிகளையும் நம்ம பார்க்கலாம். ஸோ விறகு அடுப்பை பயன்படுத்துறப்ப 3 வழியில வெப்பம், 3 வழி என்னென்ன? கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த விறகுல வந்து வெப்பம் வந்து விறகுக்குள்ள வெப்பம் வந்து கடத்தப்படுறது வந்து கண்டக்ஷன். விறகினை எரிக்கும் போது ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு வெப்ப கடத்தல் மூலம் வெப்பம் பரவுகிறது. எரியும் விறகின் மேற்பகுதியில் இருக்கும் காற்று வெப்பமாகி மேலிருந்து செல்வதால் வெப்ப சலனம் மூலமும் வெப்பம் கடத்தப்படுகிறது. வெப்ப கதிர்வீச்சுனா அடுப்பிலிருந்து வரும் வெப்பத்தை நாம் உணர முடிகிறது. ஸோ 3மே அதுல வந்து நமக்கு தெரியுது. While firing wood, we can observe all the 3 ways of heat transfer. Heat is one end of the wood will be transferred to the other end due to the conduction. The air near the wood will become warm and replace the air above. This is convection. Our hand will be warm because heat reaches in the form of radiation. Okay va? So 3 type of இருக்கிறதையும் நம்ம என்ன பண்றோம்? விறகு அடுப்பு எரிக்கிறப்ப அதை வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட்னஸ். வெப்பம் வந்து ஒரு பொருளோட ஹாட்னஸ் வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். அதுக்கு என்னென்ன டெம்பரேச்சருக்கு யூனிட் என்னென்ன டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா, யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வெப்பநிலையின் அலகு. மொத்தம் 3 அளவீடுகள் வந்து காமனா கமர்ஷியலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலு, இன்னொன்னு செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட் ஸ்கேலு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கெல்வின் அல்லது அப்சல்யூட் ஸ்கேல். ஸோ இது ஒன்று என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் ஸ்கேல் 3 ஸ்கேலுக்கு உள்ள டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கெல்வின் வந்து 0 கெல்வின்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0ங்கிறது அப்சல்யூட் 0. இதுல அப்சல்யூட் 0 அப்படிங்கிறது -270 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ல -460 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்க ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் பாத்தீங்கன்னா வாட்டரை பேஸ் பண்ணி, வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட பேஸ் பண்ணியும் பாயிலிங் பாயிண்ட பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. ஆக்சுவலா அப்சல்யூட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கெல்வின் தான் கரெக்டான டெம்பரேச்சர். 0 பிரஷர் 0 இருக்கிறப்ப டெம்பரேச்சர் 0 ஆக்கி பாக்குறது. அப்சல்யூட் 0ல தான் 0 கெல்வின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் எஸ்ஐ யூனிட்ல பாத்தீங்கன்னா கெல்வின் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாயிலிங் பாயிண்ட் பாருங்க. பாயிலிங் பாயிண்ட் செல்சியஸ்ல 100 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ல 212. ஒவ்வொரு டிவிஷனும் எவ்வளவு யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 0 ஃபாரன்ஹீட் அப்படிங்கறத விட 32 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் என்ன ஆகுது, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். அப்புறம் இதுல வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்ல ஃப்ரீசிங் பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 273.15 கெல்வின், அதான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் கெல்வின்ல. ஸோ இது 3 ஸ்கேலுக்குள்ள டிஃபரன்ஷியேட் நீங்க நோட் பண்ணிக்கணும். அந்த பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு, அப்புறம் ஃப்ரீசிங் பாயிண்ட், வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னென்ன ஸ்கேல்ல என்னென்ன அப்படிங்கறதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ 3க்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னதான் ஒரு டேபிளர் காலமா கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பாத்தீங்கன்னா 373.15, டிகிரி ஆஃப் செல்சியஸ் பாத்தீங்கன்னா 100, டிகிரி ஆஃப் ஃபாரன்ஹீட் வந்து 212, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் வந்து 273.15 கெல்வின், செல்சியஸ்ல வந்து 0 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ல வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்சல்யூட் 0 வந்து 0 கெல்வின், இதுல வந்து -273 டிகிரி செல்சியஸ், இதுல ஃபாரன்ஹீட் பாத்தீங்கன்னா -460 டிகிரி. இதான் தமிழ்லயே இருக்கு. நீரின் கொதிநிலை, பனிக்கட்டின் உருகுநிலை, தனிச்சுழி வெப்பநிலை. அப்சல்யூட் 0 அப்படிங்கிறது தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தன்வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதில் ஒரு டூயினோ ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்டர் இன் த வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ். ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 1 கிலோ அந்த மெட்டீரியல், இப்போ வாட்டர் இருக்குன்னா 1 கிலோ வாட்டரை 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஜூல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறும். வாட்டருக்கு பாத்தீங்கன்னா 4200 ஜூல்ஸ் கொடுத்தாதான் என்ன ஆகும், 1 கெல்வினை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் 1 kg ஆஃப் வாட்டர்ல. அதே பனிக்கட்டியில வந்து 2100 கொடுத்தாலே போதும். ஸ்டீம்ல பாத்தீங்கன்னா 460 ஜூல்ஸ் கொடுத்தாலே போதும். ஸோ நார்மலா வாட்டரை வந்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுக்கு வந்து நிறைய ஹீட் எடுத்துக்கும். இதுவே வேற ஒரு இது ஐஸ் சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐஸ் இல்லைன்னா ஆயில் இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா உடனே ஹீட் ஆயிடும். ஸோ வாட்டருக்கு தான் ரொம்ப ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம். அதனாலதான் அதை என்ன பண்றாங்க, வெஹிக்கிள் எல்லாம் வாட்டர் கூலர்ல யூஸ் பண்றாங்க. கூலிங் ஏஜென்டா பயன்படுத்துறதுக்கு காரணமும் அதான். அதே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெப்ப ஏற்புத்திறன், ஹீட் கெப்பாசிட்டி அல்லது தெர்மல் கெப்பாசிட்டி அப்படிங்கறத ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருப்பாங்க. இது மோரால் சிமிலர் தான். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் ஹீட் கெப்பாசிட்டியும் சிமிலரா தான் இருக்கும். அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் பாருங்க, நிலை மாற்றம். ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னு மாறுறது. இப்ப சாலிட்ல இருந்து லிக்விடா மாறினா அதுக்கு பேர் என்ன, லிக்யூட்ல இருந்து கேஸா மாறிச்சுன்னா, வாயுவா மாறிச்சுன்னா என்ன, சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸா மாறிச்சுன்னா என்ன, கேஸ்ல இருந்து லிக்விடா மாறிச்சுன்னா என்னென்ன, அதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்பல இருந்து இருப்போம் சாலிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லிக்விடா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் மெல்டிங்னு பேரு, ஓகேவா, உருகுதல் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் லிக்யூட்ல இருந்து கேஸா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் எவாபரேஷன் பேரு, ஆவியாதல் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் கேசஸ்ல இருந்து சாலிடா மாறிச்சு அப்படின்னா அது வந்து படிதல் அப்படின்னு பேரு, டெபாசிஷன் அப்படின்னு பேரு, ஓகேவா. இந்த ஒரு சைக்கிள் முடிச்சாச்சு. அடுத்து ரிவர்ஸ் சைக்கிள் எடுங்க.
சாலிட்ல இருந்து கேஸா மாறுச்சுன்னா அது பேர் சப்ளிமேஷன் அப்படின்னு பேரு, பதங்கமாதல்னு பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் கேசஸ்ல இருந்து லிக்யூடா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் கண்டென்சேஷன், குளிர்தல் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் லிக்யூட்ல இருந்து நமக்கு என்ன மாறுது, ஸோ லிக்யூட்ல இருந்து நமக்கு சாலிடா மாறுச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ரீசிங்னு பேரு. ஓகேவா? ஸோ நிலை மாற்றம் ரொம்ப முக்கியம் பாருங்க. உறைதல், உருகுதல், பதங்கமாதல், படிதல், ஆவியாதல், குளியத்தல். ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க லேட்டன் ஹீட். ஸோ லேட்டன் ஹீட் அப்படிங்கிறது உள்ளுறை வெப்பம். நார்மலா வந்து நீங்க நீர் வாட்டரை வந்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது கொதிக்கும். அதாவது லிக்யூட்ல இருந்து அடுத்த ஸ்டேட் மாறுறப்ப சம் டெம்பரேச்சர் வந்து சம் ஹீட்டை வந்து அதிகமா எடுத்துக்கும். நீங்க நார்மலா ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கெல்வினா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஒரு டிகிரி செல்சியஸா. அது 100 டிகிரி செல்சியஸ்ல தான் ஆவியாகும். அப்ப அந்த 100 டிகிரி செல்சியஸ் எடுத்தோடனே 100 டிகிரி செல்சியஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீட் போயிட்டே இருக்கும், அதோட டெம்பரேச்சர் ஏறாது. அந்த வெப்பம் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டரை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும், அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுதான் லேட்டன் ஹீட்னு சொல்லுவாங்க. அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா டீடைலா புரியும். உருகுதலின் உள்ளுறை வெப்பம், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், டெம்பரேச்சர் ரிமைன் கான்ஸ்டன்ட் அட் தி சாலிட் டர்ன் இன்டு லிக்விட். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டா வந்து மாறுறப்ப அந்த ஃபிளாட்டா இருக்கு பாருங்க இந்த கிராஃப், அதுக்கு பேர் தான் லேட்டன் ஹீட்னு பேரு. அதே மாதிரி லிக்விட்ல இருந்து கேஸஸா மாறுறப்பயும் கிராஃப் வந்து ஃபிளாட்டா இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பாத்தீங்கன்னா நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துடுறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது தெர்மல் பிசிக்ஸ். ஸோ தெர்மல் பிசிக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. லேட்டன் ஹீட்டோட தான் லாஸ்ட். ஓகே.